வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. அசோக் மூலியமா கனகா நம்மள வர வச்சிருக்கணும்னு அப்பா நினைக்கிறாரு. அப்போ அடுத்தபடி யாருங்கிற தகவல் நிச்சயமா இந்த நகைப்பையில தான் இருக்கணும்னு அப்பாவுக்கு தோணி இருக்கு. அதான் தேடுறாரு. நான் சொல்றது கரெக்டாப்பா? சரியா சொன்னடா. ஆனா நான் நினைச்ச மாதிரி இதுல எதுவுமே இல்லையே. ஜனா அவதானே? ஹலோ. என்ன கொஞ்ச நேரத்துல போன் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டா போன் வருதேன்னு ஷாக்கிங்கா இருக்கா? சொன்னா சொன்ன மாதிரி இருக்கணும்னு எதுவும் விதி இருக்கா என்ன? லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா இருக்கணும். என்ன புரியலையா? அடுத்த பலி யாருங்கிற உங்க கேள்விக்கு பதில் வீட்ல இருக்கு, போய் பாருங்க. இனி வரப்போற ஒவ்வொரு நிமிஷமும் ரணகலமா இருக்கும். ஏய் ஏய் உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய் ஏய் ஏய். வீட்டுக்கெல்லாம் போக தேவையே இல்லைன்னு அடுத்து யாருங்கிறத நானே சொல்றேன். அடுத்த பலி நான் தான். அண்ணே, அடுத்து நான் தானே சாக போறேன். அவன் என்னதான் கொல்ல போறான். டேய் டேய், ஏன்டா இப்படி பயந்து சாகுற? பதில் வீட்டுல இருக்குன்னு தானே சொல்லியிருக்கா. தேவையில்லாம நீயும் டென்ஷன் ஆகுறது இல்லாம எங்களையும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லண்ணே, கொரியர்ல என்ன எழுதிருந்துச்சு? யாருக்கு முதல்ல போன் கால் வருதோ அவங்க தான் சாவாங்கன்னு எழுதிருந்துச்சுல. அப்படி பார்த்தா என் நம்பருக்கு தானே கால் வந்திருக்கு. அப்ப நான் தானே சாக போறேன். அது நான் தானே, நான் தான் சாக போறேன். வீணாவும் காவேரியும் போன இடத்துக்கு நானும் போறேன். தம்பி, அப்படியெல்லாம் இருக்காதுன்னு நம்புவோம். தைரியமா இருங்க. அம்மா, ஒருவேளை சித்தப்பாவும் இல்லனா அது நானா இருக்குமோ? டேய் டேய், வாய் மூடுடா. இல்ல, போன் கால் எனக்கு தானே வந்துச்சு. இத பாருங்க, ஆளுக்கு பைத்திய மாதிரி எனக்கு சாவு எனக்கு சாவுன்னு உளறிட்டு இருக்காதீங்க. அவளோட அடுத்த குறி ஜனாவா இருந்தா என்ன, இல்ல நம்ம 3 பேர்ல ஒருத்தரா இருந்தா என்ன? ஏன் பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க? உயிராபத்து யாருக்கு வந்தாலும் நம்ம எல்லாருக்கும் அந்த மாதிரி தான். நாம வீட்டுக்கு போய் அவ என்ன பதில வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிப்போம். இந்தா போன புடி. டேய், நிக்கி சாதிட்டு வாடா. வாமா. வாங்க தம்பி. பிரியா, ஒரு நிமிஷம். யாரும் உள்ள வராதீங்க, அங்கே நில்லுங்க. வாசல்ல பக்கெட்ல தண்ணி வச்சிருக்கேன், காலை கழுவிட்டு உள்ள வாங்க. காலை கழுவிட்டு வரணுமா? எதுக்கு? வீட்ல ஒரு துக்கம் நடந்திருக்கு. மயானத்துக்கு போயிட்டு வரப்ப தலை முழுக்கிட்டு வரலனாலும் காலை கழுவிட்டாவது வரணும். அதுதான் நம்மளுடைய சாங்கியம். ஏய், இங்க யாரு மயானத்துக்கு போயிட்டு வரா? என்னத்த இப்படி கேக்குறீங்க? காவேரி அத்தை செத்தத இன்னைக்கு தானே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க உடம்பு கிடைக்காததுனால நம்மளால இறுதி சடங்கு பண்ண முடியாம போயிடுச்சு.
இருந்தாலும் அவங்க செத்த இடத்துக்கு போயிட்டு வந்தா காலெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ள வர்றது நல்லதுதான். அதுக்காக தான் சொன்னேன். பொண்ணு அகிலா, அவ சொல்றது சரிதான். காலை கழுவிட்டே போலாம். வாங்க. பிரியா, இத குடிச்சிட்டு உள்ள போங்களேன். என்ன இது? எல்ல தண்ணி பிரியா. மயானத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது எல்ல தண்ணியே குடிக்கணும். இதுவும் நம்மளோட சாங்கியம் தான். இவ வேணும்னே நம்மளை கடுப்பேத்துறான்னு நினைக்கிறேன். இவள அப்புறம் பாத்துக்கிறேன். அப்பதான் காவேரி அத்தையோட ஆத்மா சாந்தி அடையும். அவங்களும் நிம்மதியா இருக்கலாம். போங்கடா போங்க. இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? ரூமுக்குள்ள போய் பாருங்க, ஒரு எரிமலையே காத்துக்கிட்டு இருக்க. கேங்க, அவ நம்மள கோவப்படுத்துறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீங்களும் அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு அவ சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு வரீங்க. எங்களையும் செய்ய சொல்றீங்க. என்னென்ன தெரிறீங்க? அவ போன்ல சொன்ன மாதிரி ஏதாவது தென்படுதான்னு பாக்குறீங்களா? என்னடா அங்க பாருங்க. என்னடா அங்க? காவேரி சித்தி வீணா போட்டோவோட சித்தப்பா போட்டோலயும் மாலை போட்டிருக்கனா? அடுத்து அடுத்து அண்ணே, சித்தப்பா அடுத்து. டேய் ஜனா, ஜனா, டேய் அண்ணே, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீங்க யாருமே என்ன நம்பல. இப்ப நம்புறீங்களா? காவேரி வீணா மாதிரி அடுத்து அவ என்னதானே டார்கெட் பண்ணிருக்கா. ஜனா, ஜனா ப்ளீஸ்டா, உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. அப்படி எதுவும் நடக்காதுடா. முதல்ல அழறத நிறுத்துடா. நம்மள மிரட்டுறதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பண்றாடா அவ. தயவு செஞ்சு நீ அழாதடா. சொல்றது கேளு. டேய் டேய் அர்ஜுன், முதல்ல இவன் போட்டோல இருக்கிற அந்த மாலையை எடுறா. போடா போ. டேய் டேய் ஜனா, ஜனா தம்பி, நீங்க எதுக்கு சொல்றது பயப்படாதீங்க தம்பி. கேளுடா. சொன்னா கேளுங்க. உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. தைரியமா இருடா. அண்ணன் நான் இருக்கேன். தம்பி, டேய் ஏய் அர்ஜுன், என்னடா? என்னடா? அப்பா அங்க பாருங்கப்பா, ஜனா சித்தப்பா இந்த மாசம் 26ஆம் தேதி இறந்துருவாருன்னு தேதி போட்டுருக்குப்பா. அண்ணே, இந்த மாசம் 26ஆம் தேதி. அண்ணே, அன்னைக்கு தானே பௌர்ணமி திதி. அப்ப நான் சாக போறது உறுதியானே?
அவன் எனக்கும் தேதி குறிச்சிட்டானே. இல்லடா அண்ணி, நான் என்ன பண்ணுவேன்? அப்ப காவேரி இருக்கிற இடத்துக்கு நானும் போய் சேர வேண்டியதுதானா? டேய், டேய். ஐயோ, தம்பி தம்பி ஜனா. இத பாருங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. மனசு அளவுல நம்மள பலவீனப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் அவ பண்ணி பயமுறுத்திட்டு இருக்கா. இதையெல்லாம் நீங்க நம்பாதீங்க. டேய் டேய் ஜனா, இத பாரு. இனிமே மாயாவால மட்டும்தான் உன்னோட மரண பயத்தை போக்க முடியும். டேய் அர்ஜுன், சீக்கிரமா நான் சொன்னேன்னு மாயாவை போய் கூட்டிட்டு வா. போ 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 போ. டேய் ஜனா, வா உட்கார் உட்கார் வா. ஒண்ணாகாது ஒண்ணாகாது வா. ஒண்ணு எங்க ஏய் இல்லடா. ஒண்ணும் இல்ல தம்பி. மாயா, மாயா, என்ன? அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. எங்க? அப்பா ரூமுக்கு தான். அழாத. அர்ஜுன், மாயா மாயா, வா மாயா. அங்க பாரு மாயா, அங்க பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ எனக்கு போன் பண்ணி வீட்ல ஒரு விஷயம் இருக்கு போய் பாருங்கன்னு சொன்னா. வந்து பார்த்தா இப்படி பண்ணி வச்சிருக்கா. உனக்கு தான் அவளை பத்தி நல்லா தெரியுமே. அவ சொன்னா செஞ்சிருவா. அவகிட்ட இருந்து நீதான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும். என் நம்பிக்கையை பொய்யாக்கிடாத மாயா. என்னை எப்படியாவது காப்பாத்திரு பிளீஸ் மாயா. மாயா, இங்க ஜனா போட்டோவை வச்சு அதுல சாவு தேதியை குறிச்சது அந்த கனகாவான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உன் சக்தியை பயன்படுத்தி அதை கண்டுபிடி. எதுக்கு என் சக்தியை பயன்படுத்தணும்? இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் வெளியில இருங்க. நாங்களா? வெளியில இருங்கன்னு சொல்றேன்ல. சரி சரி ஜனா, போடு. வா. மாயா, என்ன மாயா, 5 நிமிஷம் டைம் கேட்டேன். ஆனா இப்ப 1/2 மணி நேரம் ஆயிருச்சு. இது வரைக்கும் நீ வாயை திறக்கல. அப்படி என்னதான் பாத்துக்கிட்டு இருக்க? ஜனா போட்டோக்கு மாலை போட்டு தேதி குறிச்சது யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? மாயா சிரிக்கிறத பார்த்தா அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான்னு தோணுது. மாயா, கண்டுபிடிச்சிட்டியா மாயா? யாருன்னு சொல்லு. சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி துர்கா ஏதோ சொல்ல வரா. என்னன்னு கேப்போம். துர்காவா? பெரியா, ஒரு நிமிஷம் வாங்கல. ஏய், நீ கூப்பிட்டா பெரியவர் வரணுமா? என்ன விஷயம் இங்கேயே சொல்லு. பெரியா, நீங்க வாங்க, நான் சொல்றேன். ஏ துர்கா, அம்மா கேக்குறாங்கல்ல, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. காவேரி அத்தைய பத்தியே நினைச்சுக்கிட்டு சின்னையா எதுவுமே சாப்பிடாம இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் குடிக்க பால் கொண்டு போய் கொடுத்தேன். ஆனா சின்னையா, அத்தை இறந்த செய்தி கேட்டதுல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கீங்க. அதுக்கு இந்த பாலையாவது குடிங்க சின்னையா. இல்ல எனக்கு வேணாம், நீ எடுத்துட்டு போ. சின்னையா,
கொஞ்சம் குடிங்க சின்னையா. குடிங்க சின்னையா, கொஞ்சம் குடிங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? இந்த பாலை குடிக்கணும் அவ்வளவுதானே? குடு. குடி, போதுமா? ஒரு கிளைண்ட பார்க்க அர்ஜென்ட்டா ஆபீஸ் போகணும் எனக்கு. நீ கிளம்பு இங்க இருந்து. ஆபீஸ்கா? சின்னையா, 16வது நாள் காரியம் முடியற வரைக்கும் நீங்க வெளியில எங்கேயும் போக கூடாது. 16 நாள் நீங்க விரதம் இருக்கணும். இல்ல, நான் ஏன் வெளியே போக கூடாது? எதுக்காக விரதம் இருக்கணும்? அவங்க என்கிட்ட ஒரு நல்ல அம்மாவாவே நடந்துக்கல. அதனால்தான் நான் அவங்களுக்காக விரதம் இருந்து காரியம் பண்ண மாட்டேன். ஏன் சின்னையா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன இருந்தாலும் அவங்க உங்க அம்மா இல்லையா? அம்மாவாம், பெரிய அம்மா. வீணா அன்னைக்கு தெரிஞ்ச உண்மை அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அத பத்தி அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லையா? அவங்க என்ன மகனா நினைச்சிருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனா அவங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அவங்க நம்ம எல்லாரையும் மொத்தமா ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் கோழன்னு பேர் வாங்கி இந்த ஜமீன் குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்திருக்காங்க. அத்தை எந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்தாங்கன்னு தெரியாதுல்ல சின்னையா. ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா வேதனைப்படுவீங்கன்னு கூட சொல்லாம இருந்திருக்கலாம்ல. நீ என்ன வேணாலும் சொல்லு, அம்மா பண்ணது தப்பு தான். சரிங்க சின்னையா, அவங்க தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். ஆனா அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை நீங்க தானே செஞ்சாகணும். நான் தான் செஞ்சாகணும். ஆனா அவங்க தான் என்ன மகனா நினைக்கவே இல்லையே. அப்ப நான் மட்டும் எப்படி? இங்க பாரு, என் கோவம் உனக்கு புரியுதா இல்லையா? அவங்க என்ன தன்னோட புள்ளையாவே நினைக்கவே இல்லை. அப்படி நினைச்சிருந்தா அவங்களோட பிரச்சனை என்னங்கிறத என்கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. அப்படி சொல்லியிருந்தா என் உயிரை கொடுத்தாவது அவங்கள காப்பாத்திருப்பேன். ஆனா அவங்க என்ன யாரோன்னு நினைச்சிட்டாங்க. அதனாலதான் இப்ப நான் அனாதையா நிக்கிறேன். நான் அம்மாவுக்காக விரதமும் இருக்க மாட்டேன், காரியமும் பண்ண மாட்டேன். என்ன நிம்மதியா ஆபீஸ்க்கு போக விடு. தள்ளு. சின்னையோட மனசை எப்படி மாத்துறது? சின்னையா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. நீங்களாவது வந்து அவர் போக வேண்டாம்னு சொல்லுங்க. அமாவாசை அன்னைக்குதான் இறுதி சடங்குகளை சின்னையாவால செய்ய முடியாம போச்சு. ஆனா மத்த சடங்குகளையாவது அவர் செய்யணும். அசோக் அவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் செஞ்சுட்டான். அதையும் அந்த கனகாவை செய்ய வச்சுட்டா. அது தெரியாம இவ வேற வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. எப்படி சொல்றதுன்னே தெரியல. வாங்க பெரியா, நீங்க வந்து சொன்னதா சின்னையா கேப்பாரு. அசோக் கோவத்துல இருக்கான். இந்த மாதிரி சமயத்துல நானே வந்து சொன்னா கூட அவன் கேட்க மாட்டான். அவன் கோபம் குறையட்டும், அப்புறமா நான் பேசிக்கிறேன். இல்ல பெரியா, நீங்க வந்தா அதான் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. காவேரிக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எப்போ எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ சும்மா சும்மா அதையே சொல்லி அசோக்க தொந்தரவு பண்ணாத. அவன் போக்கிலேயே விட்டுரு. இப்ப நீ கிளம்பு. என்ன நிலவரம்னு தெரியாம மாயா, நீ சொல்லு மாயா, ஜனா போட்டோ வச்சது யாரா இருக்கும்? வேற யாரு? கனகாதான். எப்படி சொல்ற? ஓ மந்திர சக்தி மூலமா கண்டுபிடிச்சியா? இல்ல. அப்புறம் எப்படி மாயா? இந்த கொலுசு முத்து மூலமா தான் நான் கண்டுபிடிச்சேன். இல்ல, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல மாயா. ஜனா சாரோட போட்டோக்கு மாலை போட்டிருந்த இந்த இடத்துல கிடைச்சது இந்த முத்து.
இது இப்போ துர்காவோட கொலுசுல இருந்து நான் விழ வச்ச முத்து. இது எதுக்கு மாயா துர்கா கொலுசுல இருந்து இந்த முத்தை விழ வச்ச? இந்த ரூம்ல எடுத்த இந்த முத்தும் துர்கா கால்ல போட்டிருந்த கொலுசோட முத்தும் ஒண்ணுங்கிறத உங்களுக்கு காட்டதா இத விழ வச்சேன். அப்படின்னா துர்கா தான் ஜனா போட்டோவை வச்சு மாலையை போட்டிருக்கணும். அப்போ நீயும் கனகான்னு சொன்ன. துர்கா ஒரு அப்பாவி. இதெல்லாம் அவ செஞ்சிருக்க மாட்டான்னு உங்களுக்கே தெரியாதா? ஒன்னும் புரியலையே. அப்புறம் எப்படி இந்த ரூம்ல துர்காவோட கொலுசுல இருந்து முத்து விழுந்திருக்கும்? கனகாதான் துர்கா கொலுசுல இருந்த இந்த முத்தை இங்க கொண்டு வந்து போட்டுட்டு தடயத்தை உருவாக்கியிருக்கா. என்னது? தடயத்தை உருவாக்கியிருக்காளா? ஆமா, கனகா அவளையே அறியாம தடயத்தை விட்டிருந்தான்னா அது சகஜம்தான். ஆனா அவளே தடயத்தை உருவாக்கியிருக்கானா அவளுக்குள்ள வேற ஏதோ ஒரு பிளான் இருக்கு. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.